அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1238. தலைப்பு அல்லாஹுவின் நற்செய்தியும் எச்சரிக்கையும். தொடர் 17. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இறை தூதரும் இறுதி தூதரும் அகிலத்தோருக்கெல்லாம் அருக்கொடையுமாகிய நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை நபி, காருண்ய நபி, மன்னிக்கும் மனப்பான்மை மிக்க மகத்தான நபி. அவர்கள் பிறந்து வராத நம்மை குறித்து நம்மையெல்லாம் பார்க்க ஆசைப்படுவதாக தன்னுடைய தோழர்களிடத்திலே கூறினார்கள். அது மட்டுமல்ல, அன்பானவர்களே, நமக்காக கௌசர் தடாகத்தில் நமக்கு தண்ணீர் புகட்டுவதற்காக காத்திருப்பேன் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களால் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட முதன்மையான சஹாபாக்கள் அஷரத்துல் முபஷரா அவர்கள் 10 பேர்கள். அது அல்லாமலும் பலருக்கு அல்லாஹுடைய தூதர் உனக்கு சொர்க்கம் என்று உண்டு என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வரிசையில் சொர்க்கத்திலே அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். அபு மூசா அல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவின் தோட்டங்களில் ஒன்றில் தம்மிடமிருந்த குச்சியை தண்ணீரிலும் களிமண்ணிலும் ஊன்றியபடி சாய்ந்து அமர்ந்திருந்தார்கள். அப்போது ஒரு மனிதர் வந்து தோட்டத்தின் வாயிற் கதவை திறக்கும்படி கேட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக கதவை திறப்பீராக, அவருக்கு சொர்க்கம் கிடைக்கவிருக்கிறது என்று நற்செய்தி சொல்வீராக என்று சொன்னார்கள். நான் வாயிற்கதவை திறந்தேன். அங்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு வாயிற்கதவை திறந்துவிட்டு அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கவிருப்பதாக நற்செய்தி சொன்னேன். பிறகு மற்றொரு மனிதர் வந்து வாயிற்கதவை திறக்கும்படி கேட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கதவை திறப்பீராக, அவருக்கு சொர்க்கம் கிடைக்கவிருக்கிறது என்று நற்செய்தி கூறுவீராக என்று சொன்னார்கள். நான் சென்று பார்த்தபோது அங்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு கதவை திறந்துவிட்டு அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கவிருப்பதாக நற்செய்தி சொன்னேன். பிறகு இன்னொரு மனிதர் வந்து கதவை திறக்கும்படி கேட்டார். அப்போது சாய்ந்து கொண்டிருந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நேராக அமர்ந்து அவருக்கு வாயிற்கதவை திறப்பீராக, அவருக்கு நேரவிருக்கும் துன்பத்தை எடுத்து அவருக்கு சொர்க்கம் கிடைக்கவிருப்பதாக நற்செய்தி கூறுவீராக என்று சொன்னார்கள். நான் சென்று பார்த்தபோது அங்கே உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். நான் கதவை திறந்துவிட்டு அவருக்கு சொர்க்கம் கிடைக்கவிருப்பதாக நற்செய்தி சொன்னேன். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு துன்பம் நேரவிருப்பதாகவும் அதை எடுத்து அவருக்கு சொர்க்கம் கிடைக்கவிருப்பதாகவும் கூறியதையும் சொன்னேன். அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறைவா, எனக்கு பொறுமையை வழங்குவாயாக, அல்லது எனக்கு நேரவிருக்கும் அத்துன்பத்தின் போது அல்லாஹ்வே உதவி புரிவான் என்று கூறினார்கள். இவ்வாறு தோட்டத்திற்குள்ளே 10 பேர்களில் சொர்க்கத்திற்காக நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர்களில் முதல் கலீஃபா, 2ஆம் கலீஃபா, 3ஆம் கலீஃபா என்று தொடர்ந்து வந்த செய்தியை அபு மூசா அல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 4774வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் பொது மையவாடிக்கு சென்று, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், அடக்கத்தலங்களில் உள்ள இறை நம்பிக்கையாளர்களை, உங்கள் மீது இறை சாந்தி பொழியட்டும். இறைவன் நாடினால் நிச்சயமாக நாங்களும் உங்களை வந்து சேர்பவர்கள்தான் என்று கூறிவிட்டு நம் சகோதரர்களை உலகத்திலேயே பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். மக்கள் அவர்களுடைய தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்கள் சகோதரர்கள் இல்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் என் தோழர்கள் தான், நான் கூறுவதை இதுவரை பிறந்து வந்திராத நம் சகோதரர்கள் என்று கூறினார்கள். மக்கள், உங்கள் சமுதாயத்தவரில் இதுவரை பிறந்து வராதவர்களை நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதரிடம் முகமும் கை கால்களும் வெண்மையாக உள்ள குதிரை ஒன்று இருந்தது.
அது கருப்பு குதிரைகளுக்கிடையே இருந்தால் தமது குதிரையை அவர் அறிந்து கொள்ள மாட்டாரா என்று கூறுங்கள் என்று கேட்டார்கள். மக்கள் ஆம், அறிந்து கொள்வார் அல்லாஹ்வின் தூதரே என்று பதிலளித்தனர். அவ்வாறே அவர்கள் அங்க தூய்மையினால் முகமும் கைகளும் கால்களும் பிரகாசிக்கும் நிலையில் மறுமையில் வருவார்கள். நான் அவர்களுக்கு முன்பே அல் கௌசர் எனும் எனது தடாகத்திற்கு சென்று அவர்களுக்கு நீர் புகட்ட காத்திருப்பேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் பின்னால் வரக்கூடிய அவர்களுடைய உம்மத்துக்கள் அவர்களுக்கு ஒப்பாக நடந்து கொண்டிருந்தால் அவர்களுக்காக தண்ணீர் புகட்ட காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு, வழி தவறி விளைச்சல் நிலத்திற்குள் நுழைந்துவிட்ட ஒட்டகம் துரத்தப்படுவதைப் போன்று சிலர் தனது தடாகத்திலிருந்து துரத்தப்படுவார்கள். அவர்களை நான் வாருங்கள் என்று சப்தமிட்டு அழைப்பேன். அப்போது வானவர்கள் இவர்கள் உங்களுக்கு பின்னால் உங்களது மார்க்கத்தை மாற்றிவிட்டார்கள் என்று சொல்லப்படும். அப்போது நான் இவர்களை இறைவன் தன் கருணையிலிருந்து அப்புறப்படுத்துவானாக என்று கூறுவேன். இந்த ஹதீஸும் 4 அறிவிப்பாளர்கள் தொடரிலே வந்திருக்கின்றது. சஹீஹுல் முஸ்லிமில் 419வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும் கூறுகின்றான், وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. யார் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படி நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் அருளை பெற்ற நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், உயிர் தியாகிகள், சாலிஹீன்கள் ஆகியவர்களுடன் இருப்பார்கள். இவர்கள்தான் மிக்க அழகான தோழர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹுவும் நல்லடியார்கள் நபிமார்களோடு இருப்பார்கள் என்பதை சொல்லி காட்டுகிறார். அத்தகைய நன்மக்களாக வல்லல்லாஹ் நம்மை ஆக்கி வருவானாக. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.